வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ராகியில் வந்துட்டு எப்படி தோசை பணியாரம் எல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு ஆழாக்கு வந்துட்டு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு ஆழாக்கு வந்துட்டு நான் வந்து சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இட்லி அரிசியவே யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே ஒரு ஆழாக்கு வந்துட்டு நான் வந்து ராகி எடுத்துருக்கிறேன். கீழே கொஞ்சம் அளக்கிறப்ப சிந்திருச்சு அந்த அரிசி கூட. ஒரு முழு ஆழாக்கு வந்துட்டு ராகி, அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு உளுந்து எடுத்துக்கிடலாம். இதையும் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 7லேருந்து 8 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிடலாம். இது வந்து நல்லா ஊறினா தான் நல்லா அரைகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கிரைண்டரில் தான் அரைக்கிறேன். இதை சேர்த்துட்டு நார்மலாக நம்ம எப்படி இட்லி பேட்டர்லாம் அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கிடலாம். தண்ணி வந்துட்டு அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ரொம்ப குறைச்சலான தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். ஏன்னா அப்படிலாம் பண்ணினா தான் நமக்கு வந்துட்டு பணியாரம் எல்லாம் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. மாவு வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்து கல்லுப்புங்கிறதுனால நான் இந்த டைமில் சேர்த்துருக்குறேன். நல்லா அரைச்சிருக்கிறோம், கரப்பரெல்லாம் இல்லாமல் நல்லா அரைச்சிருக்கிறேன் மாவு. அது மாதிரி நல்லா திக்காகவும் அரைச்சிக்கிடணும். அது மாதிரி ஒரு 25 நிமிஷம் ஆட்டுறதுக்கு ஆகும் இந்த நான் சொன்ன அளவுக்கு. இப்போ வந்து நான் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன் மாவை. பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்காவது திக்காக இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா புளிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். 5 ஹவர்ஸ் தான் புளிக்க வச்சுருக்கிறேன். நல்லா புளிச்சு வந்திருக்குது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அடியிலேருந்து விட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு வெள்ளை பணியாரம் ஊற்றலாம். இதுக்காக நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெள்ளை கரைசல் வந்துட்டு வெல்லத்தை கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பணியாரக்கல்ல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய்லாம் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஊற்றணும். ஃபஸ்ட்லேயே ஊற்றிடக்கூடாது, அப்புறம் ஒழுங்காக வராது. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு அதனால தான் நான் கொஞ்சமாக ஊற்றின உடனே மேலே நல்லா பொங்கி வருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஊற்றிக்கிடலாம். அதனால் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றணும். அது மாதிரி ஃபுல் அளவுக்குமே ஊற்றக்கூடாது, ஒரு 3/4 பாகம் ஊற்றணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானனாலே ஃபாஸ்ட்டாக பொங்கி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும். சுற்றி ஒரு டைம் எடுத்து விட்டுட்டு திருப்பினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நிறையவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து சட்னி தான் தொட்டுருக்கோம் சாப்பிடுவோம். நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து கூட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால தான் அந்த கலரில் இருக்குது. மறுபடியும் தீஞ்செல்லாம் போல் அந்த வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால தான் கொஞ்சம் அடியில் வந்து அந்த கருப்பு கலர் மாதிரி தெரியுது. பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம இப்படி ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தோன்னா நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். 2.5 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் பணியாரத்தை. எடுத்துட்டு இதை வந்து சொன்ன மாதிரி சட்னி கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கார பணியாரம் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்துட்டு பாத்திரம் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம்
கொஞ்சம் வந்துட்டு தேங்காய் துருவல், கொஞ்சம் கேரட் துருவல் சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்குறேன். இதை ஒரே 1 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும், ரொம்ப ஒன்றும் வதக்க தேவையில்ல. அது மாதிரி வந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மட்டும்தான் வதக்கி இருக்கிறேன். வதக்கி போட்டால் தான் அந்த பணியாரம் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் வதக்கி போட்டிருக்கிறேன். இதில் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி வேறு ஏதாவது காய் தேவைன்னா கூட போட்டுக்கிடலாம். வதக்கி காரத்துக்கு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து எப்படி வந்து இனிப்பு பணியாரம் ஊற்றணுமோ அது மாதிரி தான் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவு வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ நல்லா சூடாயிடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகுது. நல்லா மேலே வந்து ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். அரை குறையாக வந்திருக்கும் போது திருப்பினோன்னா வந்துட்டு பிஞ்சு போயிடும். ரெண்டாவது வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றி சுடணும்னு சங்கடப்பட்டிங்கன்னா வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவை ஊற்றிட்டு அப்புறம் வந்து நீங்கள் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். சின்ன குழந்தைங்களுக்குனா இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சுடலாம். பெரியவங்களுக்கு வந்து சுடுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதனால் வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கிடலாம். அது மாதிரி ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறமே ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வெந்து போயிடும், எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கணும். அது மாதிரி வந்துட்டு திருப்பி போடுறப்போ லைட்டாக அப்படி சுற்றி ஒரு தடவை குத்தி விட்டுட்டு திருப்பினீங்கன்னா வந்துடும். பணியாரம் வந்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா வரும் இந்த தோசை. நார்மலாக நம்ம ஊற்றுற மாதிரி தான். அது மாதிரி கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அது மாதிரி வந்துட்டு கூட கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். இப்போ சுற்றி வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு வழக்கமாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான் ரோஸ்ட்டாக ஊற்றணுன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அந்த சைட்லலாம் கொஞ்சம் மேலே தூக்கி வர மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோன்னா நமக்கு ரோஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பணியாரம் நல்லா வெந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கார பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு, இனிப்பு பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு, கார பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குமே தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் வந்துட்டு உளுந்து சட்னி மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசை வந்து வெந்துடுச்சு. இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த பணியாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இது மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டின்னருக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். மெயினாக ஸ்நாக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தோசை லைட்டாக அப்படி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம போட்டுட்டு எடுத்துக்கலாம். அப்போது நம்மளோட கிறிஸ்பியான ராகி தோசை வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது தோசை. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரட்லாம் திருவி போட்டு சின்ன ஊத்தப்பம் ஊற்றி கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஆனியன் ஊத்தப்பம் இந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து தோசை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கரண்டி மாவு சின்னதாக ஒரு சின்ன ஊத்தப்பம் ஒன்று பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சமாக கேரட்டும் கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் போட்டிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் போட்டுக்கலாம், வதக்கி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பச்சை உள்ள வெங்காயமும் அது மாதிரி கேரட்டு எல்லாமே பச்சை உள்ள தான் ரெண்டுமே தான் போட்டிருக்கிறேன். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போட்டுட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக அப்படி ஊற்றிட்டு எண்ணெய் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வழக்கமாக நம்ம எப்படி ஊத்தப்பம் ஊற்றோமோ அந்த மாதிரி தான். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி இப்போ
இப்போ ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றிருக்கேன். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். திருப்பும்போது கொஞ்சம் பார்த்து திருப்பணும், ஏன்னா காய் போட்டிருக்கிறதுனால பார்த்து திருப்பிக்கணும். இப்போது திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட குட்டி ஆனியன் ஊத்தப்போ வந்து ரெடி ஆகிடும். இது மாதிரி ஒரு தடவை வந்துட்டு மாவு அரைச்சிட்டு அதில் வந்து எப்படி தோசை, அப்புறம் வந்து ஊத்தப்பம், பணியாரம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலான்னு பார்த்தீங்க. இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனியன் ஊத்தப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த பணியாரெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி நல்லா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லை நல்லா சாஃப்டாக இருக்கும். கலர் மட்டும் இந்த வெள்ளை குழி பணியாரம் வந்து கலர் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு டார்க்காக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ கார குழி பணியாரம் பாருங்கள், இது வந்துட்டு வெள்ளம் சேர்க்கலனால தான் வந்துட்டு கலர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வந்து கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அவ்வளோதான். பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபாத்திமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.